இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் லூக்கா எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 27ஆம் வசனத்திலிருந்து 36வது வசனம் வரையிலும் நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். இயேசு சொல்லுகிறார், இங்கே நிற்கிறவர்களில் சிலர் தேவனுடைய ராஜ்யத்தை காணும் முன் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். மத்தேயு 16:28 மார்க்கு 9:1 இதே வசனத்தை இயேசு பேசுகிறார். இந்த வார்த்தையானது 3 ஒத்த பார்வை கொண்ட சுவிசேஷ நூல்களிலும் காணப்படுகிறது. யோவான் சுவிசேஷத்தில் மாத்திரம் இந்த வார்த்தை இல்லை. இவ்வசனத்தை தொடர்ந்து மறுரூப மலையினுடைய அனுபவத்தை இந்த 3 சுவிசேஷ நூல்களும் விவரிப்பது சிந்தனைக்குரியது. இன்றைக்கு ஒருவேளை ஒரு வசனம் புரியவில்லை என்று சொன்னால் அந்த வேதத்தை நாம் படிக்கும் பொழுது அதற்கு முன்பாக உள்ள சம்பவத்தையோ அல்லது அதற்கு பின்பாக உள்ள சம்பவத்தையோ நாம் படித்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக நமக்கு அது தெளிவாக அந்த காரியங்களை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். கர்த்தருடைய ஆவியானவர் அதற்கு உதவி செய்வார். இங்கே 3 சுவிசேஷங்களிலும் இந்த வார்த்தையை சொன்ன பின்பாக இந்த சுவிசேஷ நூல்களை ஆக்கியோர்கள் அதனைத் தொடர்ந்து அங்கே ஆண்டவர் மறுரூபமான காரியங்களை குறித்து அவர்கள் எழுதியிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 28 அந்த காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. 17ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வரையிலும், மார்க்கு 9ஆம் அதிகாரம் 1-13 வரையிலும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் என்ற சொல்லாட்சியானது பல கோணங்களிலே வேதத்திலே கூறப்பட்டுள்ளது. இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து மற்ற ஒரு சில இடங்களில் சொல்லும் பொழுது லூக்கா 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், அவ்விடத்திலுள்ள பிணியாளிகளை சொஸ்தமாக்கி தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு சமீபமாய் வந்திருக்கிறது என்று அவருக்கு சொல்லுங்கள் என்கிறார். அதாவது திருத்துவத்தினுடைய 2வது நபராகிய இயேசு கிறிஸ்து, அதாவது பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், அவர் இருக்கிற ஆளுகை செய்கிற இடமானது தேவனுடைய ராஜ்யம் என்று அழைக்கப்படக்கூடியதாக இருக்கிறது. இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்ன? பிணியாளிகளை சொஸ்தமாக்கும்படியாக நான் அவர்களுக்கு சமீபமாய் வந்திருக்கிறேன் என்கிற காரியத்தை லூக்கா 19:9 சொல்லுகிறார். அதாவது தான் வந்திருக்கிறதை உங்களுக்கு சமீபமாய் வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதே லூக்கா 11:20 நான் தேவனுடைய விரலினாலே பிசாசுகளை துரத்துகிறபடினால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே, உங்களோடு கூட தான் நான் பிசாசுகளை துரத்தும்படியாக பிணியாளிகளை சுகமாக்கும்படியாக உங்களிடத்தில் தங்கி உங்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிறேன் என்கிற காரியத்தை அவர் சொல்லுகிறார். நான் இருக்கிற இடம், நான் சுற்றி வருகிற இடம், அது தேவனுடைய ராஜ்யம் என்கிறதை ஆண்டவர் இங்கே உணர்த்துகிறார். அதனை இன்னும் கொஞ்சம் ஆழமாக லூக்கா 17:21 நம்ம பார்க்கும் பொழுது, இதோ இங்கே என்றும் அதே அங்கே என்றும் சொல்லப்படுகிறதற்கு ஏதுவிராது, இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே என்று சீஷர்களை பார்த்து சொல்கிறார். அங்கே இயேசு இருக்கிறார், இங்கே இயேசு இருக்கிறார் அப்படின்னு சொன்னான்னா நீங்கள் நம்ப வேண்டாம். இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே, உங்களுக்குள். அதாவது கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக நமக்குள் வாசம் பண்ணுகிறதே அந்த ரகசியம். நமக்குள்ளாக அவர் வந்துவிட்டார் என்று சொன்னால் தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ளாகவே வந்துவிடுகிறது. இதை பவுல் அப்போஸ்தலன் ரோமர் 14:17 எழுதும் பொழுது தெளிவாக சொல்லுகிறார், தேவனுடைய ராஜ்யம் அது புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷமுமாயிருக்கிறது. அந்த தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ள வந்துருச்சுன்னா புசிப்பதினால் குடிப்பதினால் வருகிற சந்தோஷத்தை பார்க்கிலும் அது நீதியினால சமாதானத்தினால உண்டாகிற சந்தோஷம் அது பெரியதாக இருக்கும் என்கிறதை பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறதை பார்க்கிறோம். ஆகவே தேவன் நம்மை ஆளுகை செய்கிறவராக இருக்கிறபடியினால் தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ளாக வந்திருக்கிறது. பவுல் அப்போஸ்தலன் சொல்லும் பொழுது என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமாகிய கர்த்தர் என்று சொல்லுகிறபடியினால் ஆவிக்குரிய அர்த்தத்தில் இயேசு கிறிஸ்து நமக்குள் வாழும் பொழுது தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ளாகவே காணப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து இங்கே ஒரு சில சம்பவங்கள் முன்னடையாளமாகவும் காட்டப்படுகிறது. அவரது உயிர்த்தெழுதலில் அந்த தேவனுடைய ராஜ்யம் வல்லமையுடன் வெளிப்பட்டதை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து முழு மனிதனாக லூக்காவினால் அடையாளம் காணப்பட்ட போதிலும் கூட இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரமானது அந்த பரிசுத்த ஆவியினால் உயிரடைகிற காரியங்கள்
தேவனை இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பின ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் அது சாவுக்கேதுவான நம்முடைய சரீரங்களையும் அது உயிர்ப்பிக்கும் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆகவே இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் அவர் மரித்த சூழ்நிலையில் காணப்பட்டாலும் பரலோக தொடர்பிலிருந்து தேவ ஆவியானவர் மரித்த அந்த சரீரத்தை உயிரோடு கூட எழுப்பி தேவனுடைய ராஜ்யம் நம்மிடத்தில் வந்திருக்கிறது என்பதை அவர் உணர்த்துவிக்கக்கூடியவராக இருக்கிறார். இந்த உலகத்திலேயே ஒரே ஒரு மனிதனுக்குத்தான் எழுத முடியும். மனிதனாக வாழ்ந்த இயேசுவுக்கு அவருடைய பிறப்பு, அவருடைய இறப்பு, அவருடைய உயிர்ப்பு என்று சொல்லி அவர்தான் உயிர்த்தெழுந்த ஒரு இயேசுவாக கல்லறை திறந்திருக்கிற ஒரு கல்லறையாக இந்த உலகத்திலே காணப்படுகிறது. இதே காரியம் பெந்தெகோஸ்தே நாளில் ஆவியானவருடைய வருகையிலையும் இந்த தேவனுடைய ராஜ்யம் வல்லமையுடன் வெளிப்பட்டதை பார்க்கிறோம். அங்கே தேவ ஆவியானவர் இறங்கி வந்து ஒவ்வொருவருக்குள்ளாகவும் வாசம் பண்ணும்படியாக இறங்கி வந்த காரியங்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த தன்னுடைய சீஷர்களுக்கு முன்னடையாளமாகத்தான் இந்த மறுரூப மலையினுடைய காட்சியானது அவர்களுக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. தேவனுடைய இயேசு கிறிஸ்துவனுடைய முகம் சூரியனைப் போல பிரகாசிக்கிறவருடைய வஸ்திரம் பூமியில் எந்த வண்ணானாலும் வெளுக்கக்கூடாத அளவிற்கு அத்தனை வெண்மையாக காணப்படுகிறது. மோசேயும் ஏலியாவும் ஆண்டவரோடு கூட வந்து பேசுகிறார்கள். அவர்கள் இயேசு கிறிஸ்து எருசலேமிலே நிறைவேற்ற போகிற அவருடைய மரணத்தை குறித்து பேசிக்கொண்டிருந்தார்கள் என்று சொல்லி லூக்கா மாத்திரம் இதை குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். இது எதை காட்டுகிறது? இயேசு கிறிஸ்து பரலோகத்தின் சொந்தமானவர், தேவனுடைய கிறிஸ்து என்று பேதுரு நீ அறிக்கையிட்டாயே, அந்த பரலோகத்தினுடைய தேவனுடைய ராஜ்யத்தினுடைய ஆளுகையை பெற்றிருக்கிற நான் அந்த தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது என்று சொன்னேனே, அதற்கு முன்னோட்டமாக முன்னடையாளமாக என்னுடைய மகிமையை நீ காணும்படியாக இதை செய்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே தன்னை தரிசனப்படுத்தி காண்பிக்கிறதை பார்க்கிறோம். அங்கே மோசேயும் எலியாவும் நிற்கிறார்கள். ஒரு சத்தம் கூட உண்டாகிறது, இவர் என்னுடைய நேசகுமாரன் என்று சொல்லி இவருக்கு செவி கொடுங்கள் என்கிற சத்தமானது உண்டாகிறது. ஆகவே அதனை கண்ட பேதுருதான் தன்னுடைய நிருபத்தில் 2வது நிருபத்தில் 1ஆம் அதிகாரம் 16 வரையிலும் எழுதுகிறார். நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றுகிறவர்களாக அல்ல, அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டவர்களாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையையும் வருகையையும் உங்களுக்கு அறிவித்தோம். இவர் என்னுடைய நேசகுமாரர், இவரிடத்தில் பிரியமாயிருக்கிறேன் என்று சொல்லுகிற சத்தம் உன்னதமான மகிமையிலிருந்து அவருக்கு உண்டாகி பிதாவாகிய தேவனால் அவர் கனத்தையும் மகிமையும் பெற்றபோது அவரோடை கூட நாங்கள் பரிசுத்த பர்வதத்தில் இருக்கையில் வானத்திலிருந்து பிறந்த அந்த சத்தத்தை கேட்டோம் என்று எழுதுகிறார். இது முன்னடையாளமாக முன்னோட்டமாக சீஷர்களுக்கு காணப்பட்டது. ஆண்டவர் சொன்னாரே, தேவனுடைய ராஜ்யத்தை காணுமுன் என்று சொன்னால் அவருடைய ஆளுகையை பரிபூரணமாக நமக்குள்ளாக பெற்றவர்கள் என்கிற காரியத்தை உணர்த்து வைக்கிறது. ஆனால் இது வருகிற நாட்களிலே இந்த பூமியில் ஆண்டவர் இந்த உலகத்தையே 1000 வருடம் ஆட்சி செய்யும் பொழுது அது முழுமையாக அது நிறைவேறக்கூடியதாக காணப்படுகிறது. இந்த நாட்களிலே பிணியாளிகளை சுகமாக்குகிறதற்கும் நோய்களை நீக்குகிறதற்கும் பிசாசுகளை துரத்துகிறதற்கும் சமீபமாய் வந்த இயேசு கிறிஸ்து நமக்குள்ளாக வாசம் பண்ணி அந்த தேவனுடைய ராஜ்யத்தை நமக்குள்ளாக வைத்து நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷத்தினாலும் நம்மை நிரப்ப விரும்புகிறார். விட்டு கொடுப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தர் தேவன் என்னிலே வாசம் செய்யும் நாளிது, அக்கினியின் மதிலாக அரவணைத்து நிற்கின்றார். கர்த்தர் தேவன் என்னிலே